நேற்று வந்து கன்னி பூஜை வச்சுருந்தோம் வீட்டில். என்னன்னா ஒரே கன்ஃப்யூஷனில் போயிட்டு இருந்தது 2 நாளாக. ஒருத்தர் என்ன சொன்னாங்க, கோவிலில் வச்சிரு அப்படின்னாங்க. ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, யாராவது கன்னி பூஜை செய்கிறவங்க கூட நீங்களும் கலந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு என்ன இருந்ததுன்னா, எப்படியாவது நம்ம வீட்டில் கன்னி பூஜை வச்சிடணும், வீட்டில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம். இதுக்கு வேறு என்ன, குருசாமி அவங்களும் வந்து வெளியூர் போயிருந்ததுனால வர முடியாமல் இருந்தது. ஐயோ இது நடக்குமா நடக்காதா, 4ஆம் தேதி வேறு இருமுடி கட்டுறது, அதுக்குள்ளே பண்ணணுமே அப்படின்னு மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. பார்த்தா கடவுள் புண்ணியத்தில் எங்களுக்கு அவங்க ஊர்லேருந்து வந்துட்டாங்க. இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஒரு அளவுக்கு பண்ண உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஏன்னா என் வீட்டுக்காரர் வந்து வருஷம் போகும்போது அவருக்கும் கன்னி பூஜை வீட்டில் தான் போட்டோம். ஸோ அதே மாதிரி பாப்பாவுக்கும் நான் வீட்டிலே போட்டுருணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதே மாதிரி வீட்டிலே போட்டாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 சாமிங்க வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே பாத பூஜை பண்ணிவிட்டு உள்ளே கூப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த விளக்கு இது எல்லாமே ஃபுல் செட்டப் வந்து அவங்க தான் பண்ணாங்க. நம்ம இதை யாருமே பண்ணல. வர சாமிங்களே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்து அந்த படியெல்லாம் வச்சுட்டு எல்லாம் அவங்களே செட்டப் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறமா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பஜனை பாடுறதுக்கு உட்காந்துட்டாங்க. பஜனை பாட உட்கார்ற வரைக்கும் அமைதியாக இருந்தது. பஜனை பாட ஆரம்பித்ததுக்கப்புறம் இது வீடா இல்லை கோவிலா என்ற அளவுக்கு அந்த வைபே மாறிடுச்சு. ஏன் கேட்குறீங்க, எல்லாம் அமைதியாக உட்காந்துருந்தவங்க எல்லாருமே அந்த கை தட்டிக்கிட்டு அந்த பாடல் பாடிக்கிட்டு அவங்க பாட பாப்பாலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்க கூட சேர்ந்து ஆடவே ஆரம்பிச்சிட்டா. ஐயப்பா பாடலாம் நம்ம கேட்டோம்னா நம்மளுக்கு உடம்பு என்னவோ சிலுத்துக்கும்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி சிலுத்துக்குச்சு அவங்க பாடும்போதே. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக அந்த கற்பூரம்லாம் 18 படியில் ஏற்றும்போது என் கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. ஏன் அழுகிறேனே எனக்கு புரியலை. அந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறோம், அப்போ கூட கண்ட்ரோல் ஆகலை. ஆனால் ஒன்று தாங்க வேண்டிக்கிட்டேன், எனக்கு காசு பணம் சொத்து அதெல்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கு என் புருஷன் கூடயும் என் பிள்ளைங்க கூடயும் நீண்ட ஆயுளோட என் பசங்களும் எல்லாத்துலேயுமே கரெக்டாக ஒரு மாதிரி நல்லா வளர்ப்போம், அவங்கள வளர்த்துடணும். இதை மட்டும்தான் நான் மெயினாக நினச்சேன். வரப்போகிற வருஷம் எல்லாருக்குமே நல்லா இருக்கணும். மெயினாக வரப்போகிற வருஷத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் நினச்சேன். நல்லா சாமி கும்பிட்டுட்டு எல்லாருமே சாப்பிட உட்கார வச்சிட்டோம். என்னென்னா இட்லியும் கேசரி பாத்து, அப்புறமா வந்துட்டு கொஞ்சோண்டு பலாவ் மாதிரி செஞ்சுருந்தோம். ஸோ இது மட்டும்தான் பிரசாதம். எல்லாருமே சாப்பிட வச்சுட்டு அனுப்பிச்சிட்டோம். எனக்கு என்ன சொல்கிறது, மன நிறைவாயிடுச்சு. சாமிங்கிட்டெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு மன நிறைவோடு முடிஞ்சுது.